ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு நல்ல வீடியோவோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? ஹேர் க்ரோத் சைக்கிள். நம்ம தலைமுடி வளருது, எப்போ வளருது, எப்படி வளருது, எப்போ ரெஸ்ட் எடுக்கும், எப்போ கொட்டும் அப்படிங்கிறது தெரியுமா? நான் சொல்கிறேன் வாங்க. ஆனஜன், கேட்டஜன், டெலோஜன் அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. இதில் மொதல் ஸ்டேஜ் தான் ஆனஜன் பேஸ். அதாவது இது க்ரோத் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தலையில் ஃபோலிக்கிள் அப்படிங்கிற ஒரு செல் இருக்கும். செல் மீன்ஸ் அது தலையில் இருக்கிற ஒரு கேப், அதிலிருந்து தான் முடி வளர்கிறது ஸ்டார்ட் ஆகிற இடம். ஓகேங்களா? அந்த ஃபோலிக்கிள் நல்ல ஆக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆக்டிவான ஸ்டேஜில் இருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு முடி வளரும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செடி வளர்கிறதுக்கு நம்ம நிலத்தில் விதை போடுறப்ப அந்த விதை நிலத்தை முட்டிக்கிட்டு வெளியில் வளரும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜ் தான் ஆனஜன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னா என்ன பண்ண தெரியுங்களா? தலைக்கு ஒரு ஆயில் மசாஜு, அதுக்கு தேவையான ரெஸ்ட்டு, ஃபுட்டு, அதாவது அதுக்கு முடி வளர்கிறதுக்கான ஜிங்கு, அதுக்கு தேவையான சத்தான பொருள், அதாவது சத்தான ஊட்டச்சத்து இருக்கிற உணவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் முடி ரொம்ப நாளைக்கு நல்லா வளரும். அடுத்து ஸ்டேஜ் 2 கேட்டஜன் பேஸ், அதாவது 2வது நிலைன்னு சொல்லலாம். இது ஷார்ட் ரெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஹேர் க்ரோத் எல்லாம் ஸ்டாப் ஆகிரும். அந்த ஃபோலிக்கிள் நமக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஃபோலிக்கிளுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிரும். அது ஸ்டாப் பண்ணிச்சுன்னா முடி வளர்கிறதுக்கான அறிகுறியே நமக்கு தெரியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, வீடியோ ஓடிட்டுருக்கிறப்ப பாஸ் பட்டன் அழுத்தின மாதிரி. அது வளராது, கொட்டவும் கொட்டாது, ஆனால் அப்படியே இருக்கும். செடிக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிரும். அப்போ செடி எப்படி வளரும்? வளராது. அது கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜ். அந்த மரம் சாகவும் சாகாது, அந்த மரம் வளரவும் வளராது. இப்போது கடைசியாக வந்தாச்சு டெலோஜன் பேஸ். அதாவது இது ரெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்ஐபி மோட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பழைய முடி எல்லாமே கொட்டி புதுசு உருவாகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இலையுதிர் காலத்தில் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப அதிலிருந்து புது இலை முளைக்கும், துளிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். அப்போ துளிர்றது என்னது? மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயாச்சு, ஆனஜன் ஸ்டேஜுக்கு. ஸோ இதுதான் ஹேர் க்ரோத் சைக்கிள். இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் உங்களோட முடி ஹேர் க்ரோத்து கரெக்டாக நீட்டாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லீப்பிங்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஹேரும் ஹெல்த்தும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். என்ன பாஸ், முடி கொட்டினா திரும்ப வளருங்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு முடி கொட்டினா திரும்ப வளரலையே, ஏன் அப்படின்னு கேட்பீங்க. இதில் முதல்ல ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜெனட்டிக், அதாவது தலைமுறை தான் காரணம். அவங்களோட ஜீனை பொறுத்து தான் அது எல்லாமையும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க வேணாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஜீன் கொஞ்சம் பேருக்கு ஃபேமிலியிலேருந்து வரும். அதாவது டிஹெச்டி, அதோட ஹார்மோன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அந்த ஃபோலிக்கிளை சுருங்க வச்சு ப்ளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணிடும் மொத்தமாக. அதனால் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக இன்ஆக்டிவாக மாறிடும். இதனால் உங்களுக்கு முடி வளர்கிறது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிரும். இந்த ஜெனட்டிக் ரீசன்னால் தான் நமக்கு முடி வளர்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறது. 2வது ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ப்ரெஷர். ஸ்ட்ரெஸ் டைமில் பாடியோட கார்டிசால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஆனஜன் பேஸை கம்மி பண்ணி, அதாவது அந்த ஸ்டேஜோட டைம் பீரியடை கம்மி பண்ணி உங்களுக்கு ஏர்ஃபாலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, டெலோஜன் எஃப்ளூயம் அப்படின்னு சொல்லலாம். டெம்பரவரி ஏர்ஃபால் தான், ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மென்டல் ப்ரெஷரும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஏர்ஃபால் பர்மனெண்ட் ஆகிரும். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, செல்ஃப் கேர், உங்களை நீங்களே பார்த்துக்கணும். 3வது இம்ப்ராப்பர் ஸ்லீப், அப்புறம் லைஃப் ஸ்டைல். அதாவது லேட்டாக தூங்குறது, நம்ம கடைக்கு போய் கண்ட ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது, நமக்கு உடம்புக்கு தேவையான வாட்டரோட குவான்டிட்டி கம்மியாக குடிக்கிறது, இது எல்லாமே நம்ம ஸ்கேல்ப்புக்கு ப்ளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணும். 4வது ஹார்மோனல் சேஞ்ச். அதாவது நம்ம மென்ஸாக இருக்கிறவங்களும் சரி, உமன்ஸாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஏர்ஃபால் வரும். எக்ஸாம்பிள் உமனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட
ப்ரெக்னென்சி டைமுக்கு அப்புறமேட்டோ இல்லை ப்ரெக்னென்சி டைம்லேயோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் நடக்கும். அது வந்து ஹார்மோனல் சேஞ்சினால். என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹேர் ஃபாலுக்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு ஒலி உங்கள் மண்டைக்குள்ளே கேட்கும். எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய பதில் இருக்குது. ஹேர் ஃபாலுக்கு காரணம் 1, 2 இல்லை தங்கம், உன்னோட மொத்த பிஹேவியரையும் மாற்றணும். அப்படி மாற்றினாலும் உன்னோட பரம்பரை பகன்னு சொல்கிற அந்த ஜீனு உன்னை விட்டு விடாகற்பு மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருப்பான். ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல தூக்கம், சரியான ரெஸ்ட்டு, மண்டை கோளாறு பிடிக்காமல் இருக்க செல்ஃப் கேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஹேர் க்ரோத் பேஸில் எல்லா ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். முடி மண்டையில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்களோட கரை. ஹெல்த்தி மைண்ட், ஹெல்த்தி ஹேர்.